வரக்கூடிய மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 வெள்ளிக்கிழமை சனி பயிற்சி நடக்குதுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்கலாம், 2025 இப்போ சனி பயிற்சி ஆகிடுச்சுன்னு எல்லாரும் நிறைய பேர் வீடியோலாம் போட்டிங்களே, அப்போ என்னங்க இப்போ திடீர்னு 2026 சனி பயிற்சின்றீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். அதுங்கிறது திருக்கணித முறைப்படியான சனி பயிற்சி தான் எல்லாரும் சொன்னாங்க. நம்ம அது மாதிரியான சனி பயிற்சி எதுவுமே சொல்லலை. நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே வாக்கிய முறைப்படி தான். நம்ம மட்டும் இல்லைங்க, பல பஞ்சாங்கங்கள் நம்மளோட ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய பல பஞ்சாங்கங்களாக இருக்கட்டும், அதுமாரி திருநள்ளாறு கோவிலில் இருக்கக்கூடியதான வழிபாட்டு முறைகளாக இருக்கட்டும், அதாவது நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய நவகிரக கோவில்கள் எல்லாமே வாக்கிய முறைப்படி தான். அதனால் உண்மையான சனி பயிற்சிங்கிறதே இப்போ வரக்கூடிய மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 வெள்ளிக்கிழமை தான் உண்மையான சனி பயிற்சி. அதற்கான பலன் எப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுக்கு அதுக்கு முன்னாடி இந்த சனி பயிற்சினாலே உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கு, உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மை தீமைகள் இருக்கு, எந்த விஷயத்திலாம் கவனமா இருக்கணும், தனித்துவமா உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா கீழ்காணும் நம்பர்ல அடியன்ட்ட உங்களுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு ஒரு தடவை உங்களுடைய ஜாதகத்தை அலோன்ஸ் பண்ணிக்கலாம். சிவாய நமஹா. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி தோன்ற திருவான்மையூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். கடகராசி ஆகிய உங்களுக்கு வரக்கூடியதான 2026 சனி பயிற்சி பலன்களை தெளிவாக பார்ப்போங்க. கடகராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாக போகுது கடகராசிக்காரங்களுக்கு. அஷ்டம சனி அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களை போட்டு வறுத்துன்னு வருத்தி விட்டது. உடல் வருத்தமாக இருக்கலாம், குடும்ப ரீதியாக சில வருத்தங்கள் ஏற்படலாம், அல்லது தொழில் ரீதியாக இருக்கலாம், பல வகையில் ஏதாவது ஒரு முடக்கமாக கூட இருக்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்க குழந்தையாக இருக்கலாம், அவங்களது பசங்களாக இருக்கலாம், பேரனாக இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கிறவங்க யாரோ அவங்களுக்கு உடல் வருத்தத்தை கொடுத்துருக்கோம் இந்த சனி பகவான் அப்படிங்கிறவர். நல்லா கவனிங்க, கடகராசிக்கு அவங்களுக்கு என்ன பிடிச்ச விஷயமோ அந்த பிடிச்ச விஷயத்தில் டார்கெட் பண்ணி அவர் கார்னர் பண்ணி அடிப்பார். அதனால் அஷ்டம சனி அப்படிங்கிறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருக்கு கடகராசிக்காரங்களுக்கு. இப்போது கொஞ்சம் பரவாயில்ல. ஏன் அப்படின்னா சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு வந்துட்டாருங்க. 9ஆம் இடத்துல வந்ததான சனி பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 நல்ல விஷயத்தை கொடுப்பாரு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடியதான வாழ்வாதாரத்தை உயர்த்துவார். எது உங்களுடைய முக்கியமான வாழ்வாதாரம் நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்களோ, அதை நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ, அதில் உங்களுடைய கைப்பிடியை உயர்த்துவார், உங்களை தூக்கி விடுவார் சனி பகவான். இதுவரை எவ்வளோ தூரம் கெடுபலனை கொடுத்து உங்களை அமுக்கி விட்டாரோ அதே சனி பகவான் உங்களை நிச்சயமாக உயர்த்துவார். கடகராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வராரு. அது மட்டும் இல்லை, 12ல் இருக்கக்கூடிய குரு பகவானும் ஜென்மத்தில் வந்துடுவார். ஜென்மத்தில் வந்தாலும் கூட என்ன நல்லது செய்ய போகிறார் அப்படின்னா, அவர் உங்களுடைய 9ஆம் பார்வையாக அந்த சனி பகவானை பார்க்குறதுனால பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். யார்ட்டாவது பணத்தை கொடுத்துருக்கீங்க, கொடுத்த பணம் இனிமேல் நமக்கு அவ்வளோதான், இல்லைன்னா ஏதோ ஒரு முதலீடு செஞ்சுருக்கீங்க, இந்த செஞ்ச முதலீடு அவ்வளோதான், இதனால் ஒரு பிரயோஜனமும் நமக்கு கிடையாது, இது என்னத்தை நமக்கு செய்ய போகுதுன்னு நீங்களே கையை கழுவி இருந்தால் கூட அது நீங்கள் செய்த முதலீடு எப்போயோ விதைச்ச நீங்கள் விதை அது விருட்சமாக நிழல் மட்டும் தராது, நல்ல கனிகளையும் தரப்போகுது, நல்ல சத்துக்களையும் உங்களுக்கு கொடுக்க போகுது, நல்ல ஆரோக்கியத்தையும் உங்களுக்கு கொடுக்க போகுது. அதனால் நீங்கள் விதைத்த விதை நல்லபடியாக அறுவடை செய்வதற்கு சாதகமான காலம் இந்த சனி பகவான் 9ஆம் பாவத்தில் வரக்கூடிய காலம். அதே மாதிரி கடகராசிக்கு இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு கேளுங்க. ஒவ்வொரு மாதமும், ஏன்னா அந்த கடகராசிக்கு சந்திரனுடைய இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒவ்வொரு மாதமும் 2 தினங்கள் அவர் சந்திரன் உங்களுடைய ஸ்தானத்திலிருந்து 6ஆம் பாவத்திற்கு வருவார், 9ஆம் பாவத்திற்கு மாதம் வருவார். ஏன்னா சந்திரன் தான் சுற்றிக்கிட்டு தானே இருப்பார். அது சந்திரன் சுற்றிக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி மாதத்துக்கு 2 தடவை உங்களுடைய ராசியிலிருந்து 6ஆம் இடத்திற்கும் 9ஆம் பாவத்திற்கும் சந்திரன் வரும்போது எல்லாம் என்ன நடக்க போகுது அப்படின்னா குரு சந்திர பரிவர்த்தனா யோகம் கிடைக்கும். குரு உங்களுடைய ஜென்மத்துக்கு வந்துடுவார். இந்த சனியினுடைய இடத்துல சந்திரன் வந்தாலும் சரி, உங்களுடைய 6ஆம் பாவத்துக்கு கடகராசிக்கு வந்துட்டாலும் சரி, அது உங்களுக்கு யோக பலனை தரும். சுவாமி கொஞ்சம் பொறுங்க, நீங்கள் சொல்கிறத நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன்.
இப்போ நீங்கள் சனி பயிற்சி தானே சொல்லணும்னு வந்தீங்க, நீங்கள் என்ன குருவை பற்றி சொல்கிறீங்க, சந்திரனை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது ஒரு கிரகத்தை வைத்து மட்டும் நம்மளால் முழுமையான பலனை சொல்ல முடியாதுங்க. கடகராசிக்காரங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இவ்வளோ தூரம் உங்களுக்கு ராசிநாதன் சந்திரன் அது ஒன்று, இப்போ சனி பகவான் வந்திருக்கிறது குருவினுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறார் அது ஒன்று. அதனால் அந்த சனி பகவான் உங்களுக்கு நல்ல பலனை தரப்போகிறார். அந்த நல்ல பலன் வந்தாலும் கூட உங்களுக்கு அதை வாங்கும்படியான சக்தி உங்களுக்கு இருக்கா? உங்களுடைய கோச்சாரத்தில் மற்ற கிரகங்கள் அதை சப்போர்ட் பண்ணுதா, அல்லது ரிப்பலண்ட் பண்ணுதா, அல்லது அதை அதிகமான வீரியத்தை உயர்த்துதா, அதை இன்னும் மியூட்டன்ட் பண்ணுதா அப்படிங்கிறதெல்லாம் அதை நம்ம பார்த்து தெளிவு செய்தால்தான் என்ன பலன்கிறத தெளிவாக சொல்ல முடியும். அதனால் எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்குது. கூடுதலாக ஒரு விஷயமும் நான் சொல்லிக்கிறேன். கடகராசிக்காரங்களுக்கு உங்களுடைய ராசிப்படி ஒரு தடவை உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து கொள்ளுவது நல்லது. எதனால் திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது சனி பகவான் நல்ல இடத்திற்கு வந்திருக்கிறார் மறுபடியும். ஆனால் உங்களுடைய நீங்கள் அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடியதான அந்த கெடு பலன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடணும். ஆனால் குறையாமல் இது தொடருது, அல்ல இதில் ஏதோ ஒரு விஷயங்கள் மாறாமல் இருக்குது அப்படின்னா, உங்களுடைய ஜாதக ரீதியாக ஏதோ ஒரு தசாபுத்தி ரீதியாகவோ அல்லது வேறு ஏதோ லக்ன ரீதியாகவோ ஏதோ ஒரு தடை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்னங்கிறத பார்த்து ஒரு தடவை ரெக்டிஃபை பண்ணி கொள்வது உங்களுக்கு நல்லது. அதனால் உங்களுக்கு தெரிந்த ஜோதிடரிடம், உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்கள்ட்டையோ அல்லது பெரியவங்கள்ட்டையோ அல்லது அடியன்ட்ட கூட உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழ்கான நம்பரை கூட நம்மளை கேட்டு தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிறது இந்த சமயத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதனால் கடகராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய காலம் ரொம்ப 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 அற்புதமான காலமாக அமையுதுங்க. கடகராசிக்காரங்க ரொம்ப நாளாக நீங்கள் அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடியதான கஷ்டம் மாறப்போகுது. உங்களுக்கு ரொம்ப நாளாக என்ன இவ்வளோ உழைப்பு உழைக்கிறேனே, என்னை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே, வீட்லேயும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, வெளியிலையும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, வேலை செய்கிற இடத்துலையும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, எப்படி தான் என்னை யாரு தான் நம்புவாங்க, யாரு தான் என்னை புரிஞ்சிப்பாங்க அப்படிலாம் கஷ்டப்படக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு உங்களுடைய கஷ்டம் சனி பகவான் புரிந்து கொள்ள போகிறார். உங்களுக்கு நல்ல நிதி, நல்ல உயர்வு, நல்ல வாழ்வாதாரம், எல்லா விதத்திலையும் நன்மைகளை இப்போது சனி பகவான் தரக்கூடியதான நல்ல இடத்திற்கு வந்திருக்கிறார். முக்கியமாக இந்த சமயத்தில் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலையும் பார்வதி அம்மனை கும்பிட்டுவாங்க. நல்ல உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். சிவாய நமக.